AIN'. இந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு என்ன, இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு சில கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. என்னென்னு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் டீச்சர் அப்பர்ணா. AIN'. இதனுடைய சரியான ப்ரொனன்சியேஷன் ain't. ain'tக்கு மொத்தம் 5 யூசேஜஸ் இருக்கு. யூசேஜ் நம்பர் 1, am notக்கு பதிலாக இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: நான் இன்று இரவு விருந்திற்கு போவதில்லை. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா I am not going to the party tonight. இதையே ain't வச்சு கேஷுவலாக சொல்லணும்னா I ain't going to the party tonight. அடுத்த எக்ஸாம்பிள்: அந்த தவறுக்கு நான் பொறுப்பல்ல. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா I am not responsible for that mistake. இதையே ain't வச்சு கேஷுவலாக சொல்லணும்னா I ain't responsible for that mistake. அடுத்த எக்ஸாம்பிள்: நான் இன்னும் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா I am not finished with my homework yet. இதையே ain't வச்சு கேஷுவலாக சொல்லணும்னா I ain't finished with my homework yet. ain'tனுடைய ரெண்டாவது யூசேஜ் is notக்கு பதிலாக இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: கடைசி பிஸ்கெட்டை எடுத்தது அவள் அல்ல. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா she is not the one who took the last biscuit. இதையே ain't வச்சு கேஷுவலாக சொல்லணும்னா she ain't the one who took the last biscuit. அடுத்த எக்ஸாம்பிள்: இப்போதுள்ள வானிலை அவர்கள் சொன்னது போல் இல்லை. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா this weather is not what they promised. இதையே ain't வச்சு கேஷுவலாக சொல்லணும்னா this weather ain't what they promised. அடுத்த எக்ஸாம்பிள்: ரயில் இன்று சரியான நேரத்திற்கு போய் சேரப்போவதில்லை. இதை இங்கிலீஷில் the train is not reaching on time today. இதையே the train ain't reaching on time today அப்படின்னு ain't வச்சு கேஷுவலாக சொல்லலாம். ain'tனுடைய அடுத்த யூசேஜ் are notக்கு பதிலாக இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: அவர்கள் கூட்டத்திற்கு வரப்போவதில்லை. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா they are not coming to the meeting. இதையே ain't வச்சு கேஷுவலாக சொல்லணும்னா they ain't coming to the meeting அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள்: இந்த ஆப்பிள்கள் சாப்பிடும் அளவிற்கு பழுக்கவில்லை. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா these apples are not ripe enough to eat. இதையே these apples ain't ripe enough to eat அப்படின்னு ain't வச்சு கேஷுவலாகவும் சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள்: அந்த செய்தியால் நாங்கள் அதிர்ச்சி அடையவில்லை. இதை இங்கிலீஷில் we are not shocked by the news. இதையே we ain't shocked by the news அப்படின்னு ain't வச்சு கேஷுவலாகவும் சொல்லலாம். ain'tனுடைய அடுத்த யூசேஜ் has notக்கு பதிலாக இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: அவன் என்னை திரும்ப அழைக்கவில்லை. இதை இங்கிலீஷில் he has not called me back அப்படின்னு சொல்லலாம். இதையே ain't வச்சு கேஷுவலாக சொல்லணும்னா he ain't called me back அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள்: பார்சல் இன்னும் வரவில்லை. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா the parcel has not arrived yet. இதையே ain't வச்சு கேஷுவலாக சொல்லணும்னா the parcel ain't arrived yet. அடுத்த எக்ஸாம்பிள்: கார் சரியாக பழுது பார்க்கப்படவில்லை. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா the car has not been fixed properly அப்படின்னு சொல்லலாம். இதையே ain't வச்சு கேஷுவலாக சொல்லணும்னா the car ain't been fixed properly அப்படின்னு சொல்லலாம். ain'tனுடைய கடைசி யூசேஜ், அதாவது 5வது யூசேஜ்
have notக்கு பதிலாக இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: நீங்கள் இன்னும் உங்கள் உணவை உண்ணவில்லை. இதை இங்கிலீஷில் யூ ஹாவ் நாட் ஈட்டன் யுவர் ஃபுட் yet அப்படின்னு சொல்லலாம். இதையே யூ ain't eaten your food yet அப்படின்னு ain't வச்சு கேஷுவலாகவும் சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள்: இதுபோல் எதையும் நான் முன்பு பார்த்ததில்லை. இதை இங்கிலீஷில் ஐ ஹாவ் நாட் சீன் எனிதிங் லைக் திஸ் பிஃபோர் அப்படின்னு சொல்லலாம். இதையே ஐ ain't seen anything like this before அப்படின்னு ain't வச்சு கேஷுவலாகவும் சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள்: சமீபத்தில் நாம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா we have not had a chance to talk recently. இதையே we ain't had a chance to talk recently அப்படின்னு ain't வச்சு கேஷுவலாகவும் சொல்லலாம். என்னங்க, ain't இந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பும் பயன்பாடுகளும் என்னென்னு உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்பவும் போல எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். வணக்கம்.